புரட்சியாளர், நவீன இந்தியாவின் தந்தை, சட்ட மாமேதை டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு தேரிழுக்க வேண்டாம். அம்பேத்கர் அவர்களுக்கு பாலாபிஷேகம் வேண்டாம். அம்பேத்கரின் சிலைகளுக்கு நீங்கள் மாலையை கூட போட வேண்டாம். அம்பேத்கரை ஆயுதமாக்கி அவருடைய சிந்தனைகளை கூர்தீட்டி அவருடைய பாதைகளை நீங்கள் முன்னேற்றத்து போனாலே அம்பேத்கருக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்றி. அதற்காக இத்தகைய செயல்களை செய்பவர்களை நாம் தடுக்க அவர்கள் ஒரு உணர்வில் பண்ணுறாங்க. அதை நம்ம தவறு அப்படின்னு சொல்கிறத விட அது மட்டுமே நின்றுவிடக்கூடாது. அவர்கள் இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஏதாவது ஒரு வழியில் ஒரு பண்பாட்டு போட்டிகளையோ அல்லது ஒரு கலை நிகழ்ச்சிகளையோ இந்த சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு தனித்திறன்களை வளர்க்கக்கூடிய போட்டிகளையோ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு தாழ்வான வேண்டுகோளாக வைக்கிறேன். தோழர்களே, அம்பேத்கர் அவர்களை காட்டிய கற்பி அப்படிங்கிற ஒற்றை சொல் போதும். அதாவது பிறருக்கு நாம் கற்பிக்க விதத்தில் நம்ம கற்பிக்கணும் என்ன செய்யணும், முதல்ல நம்ம படிச்சிருக்கணும். அப்போ பிறருக்கு கற்பிக்க விதத்தில் நீ படிச்சிருக்கணும். அப்போ தான் அதைத்தான் கற்பிங்கிறார். எந்த ஒரு தலைவர்களுமே இதை சொல்லலை. நீங்கள் படிங்க, படித்தா முன்னேறலாம் அப்படின்னு தான் நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கற்பி, அதாவது அடுத்தவனுக்கு சொல்லித்தர்ற அளவுக்கு நீ முதல்ல நீ படி, அடுத்தவனுக்கு சொல்லித்தர்ற அளவுக்கு அப்படிங்கிற ஒரு சீரிய சிந்தனை புரட்சியாளர் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அவருடைய பாதையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் தோழர்களே. வெற்றி நிச்சயமாக நம்மை நோக்கி வரும். நம்ம நம்மளுடைய நேர்மையான பண்பில் நம்ம நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருந்தாலே போதும், வெற்றி நிச்சயமாக வரும் என்பதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வழியிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம்.